வணக்கங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குங்க இல்லைங்களா, வந்திருக்குல்ல ரீசெண்டாக, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கண்டக்டர் வந்து ஒரு மராட்டி ஆள் வந்து ஏதோ மராட்டியில் பேசினாருன்னு சொல்லி அவரை போட்டு கன்னடாவில் ஏன் பேசலை அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக அசால்ட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. நியூஸில் வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையுமே வந்து லாங்குவேஜ் வந்து 3 லாங்குவேஜஸ் பாலிசி இருக்கக்கூடாது, 2 லாங்குவேஜ் தான் இருக்கணும், அதாவது தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து அந்த பேரெல்லாம் வந்து பெயிண்டெல்லாம் பண்ணி அதை அடித்து விட்ருக்காங்க, அந்த பேர் ஹிந்தியில் இருக்கிறத தெரியாத அளவுக்கு. இது வந்து ரயில்வே அஃபீஷியல்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போனதுக்கப்புறம் அலர்ட் ஆகி அவங்க வந்து அதை திரும்பி ரீபெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து திருச்சியில் கூட வந்து ஏர்போர்ட்டில் ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. ஹிந்திக்காரங்களுக்கு தமிழ் இருக்கும். இப்போது என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அதாவது ஹிந்தி அப்படிங்கிறது வந்து அடிஷ்னல் லாங்குவேஜ், நம்ம வந்து கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி வந்து யாருக்காவது ஒரு வேலை கிடைக்குது நார்த்தில், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கற்றுக்கிட்டோன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சதுன்னா, கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ கம்யூனிகேஷனே வந்து பேசவே தெரியாது அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ளே மட்டுமே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வேலை சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே இல்லை, நம்ம ஸ்டேட்டில் இல்லை, வேறு ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை கற்றுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பசங்களுக்கெலாம் வந்து கம்பல்சரி வேணுமா வேண்டாமாங்கிறது அவங்க கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன். பட் நம்ம சப்போஸ் ப்ரைவேட்டாக படிக்கிறதுல வந்து தடங்கள் இல்லாமல் அந்த மாதிரி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அது வந்து ப்ரைவேட்டாக படிச்சுக்கிட்டோன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது வந்து பேசுகிறதுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் ஸ்கூல்ஸ்லாம். இப்போ வந்து நம்ம நார்த்துக்கு போகிறோம், இல்லாட்டி நார்த்தில் இருக்கிறவங்க இங்கே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நார்த்தில் இருக்கிறனால ஹிந்திங்கிறது வந்து தெரியும். அவங்க வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அப்போ அவங்க ரீஜனல் லாங்குவேஜும் நம்மளுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் வந்து அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாத போது நம்ம ஹிந்தியில் பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய சவுத்துக்கு தான் வர்றாங்க, இந்த சைடில் தான் வந்து வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லலாம் பார்த்தா 90% வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் இருக்காங்க. இப்போ அடிஷ்னலாக நம்ம லாங்குவேஜஸ்லாம் ஏதாவது கற்றுக்குறோம் அப்படின்னா வந்து அது என்றைக்குமே நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். அதனால் வந்து நம்ம அதை கற்றுக்கிறது வந்து நம்ம அவங்கவுங்க வந்து இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.